நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கெட்டுப்போன கேக்கை விற்பனை செய்த பேக்கரி உரிமையாளரிடம் பெண் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாச்சல் பகுதியில் தனியார் பேக்கரி ஒன்றில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளுக்காக 1 கிலோ கேக் வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பெண் வாங்கிச் சென்ற கேக் கெட்டுப்போனது தெரிய வந்த நிலையில் பேக்கரி உரிமையாளருடன் பாதிக்கப்பட்ட பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவு விற்பனை செய்யும் கடைகள் முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பராமரிப்பு இன்றி காணப்படும் சிறுவர் விளையாட்டு பூங்காவை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பாலாஜி நகரில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காகவும் சிறுவர்கள் விளையாடுவதற்காகவும் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 ஆண்டு காலமாக பூங்காவில் புதர் மண்டியும் விளையாட்டு உபகரணங்கள் பழுதடைந்தும் கிடக்கிறது. எனவே விடியா திமுக அரசின் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி அதிகாரிகள் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் 75 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பச்சை மிளகாய் காய்ப்பு திறன் பிடிக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். வாவிப்பாளையத்தில் உள்ள தனியார் விதை நிறுவனத்தில் பச்சை மிளகாய் விதைகளை வாங்கி 75 ஏக்கர் பரப்பளவில் நாற்றுகள் பயிரிட்டு பராமரித்ததில் வளர்ச்சி திறன் குறைபாட்டால் 70 ஏக்கர் பரப்பளவிலும் காய்ப்பு திறன் பாதிக்கப்பட்டது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். டீமோன் ஜெனட்டிக்னு சொல்லி போட்டு ஒரு கம்பெனியில் டேனி என்கின்ற மிளகாய் நாற்றை வாங்கி நடவு செஞ்சேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகியும் காப்பு திறன் பார்த்தீங்கன்னா பொறிக்கிற கண்டிஷன் வந்துருக்கோனுங்க. ஆனால் காய் வந்து வரலிங்க. இதனால் வந்து நாங்கள் நர்சரிக்காரங்க போய் தெரிவிச்சோங்க, இது மாதிரி காய் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி நர்சரிக்காரை வந்து கம்பெனிக்காரன் வந்து தெரிவிச்சாருங்க. கம்பெனிலேருந்து ஃபீல்டு ஆஃபீஸர் வந்தாங்க, வந்து பார்த்து போட்டு 2 மாதத்தில் இன்னும் ஒரு உரம் கரைச்சி விடுங்க, மருந்து அடிச்சு விடுங்க, வந்துடும் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர எந்த இதுவும் இல்லைங்க.